தம்பி அப்பத்துல இருந்து அழுவாத, அதான் காப்பாத்தியாச்சுல. நீ கொஞ்சம் சீக்கிரமா கொண்டுட்டு வர போய் சரியா போச்சு. என்ன கொஞ்சம் பிளட் அதிகமா போயிருக்கு பத்துக்க, அதனாலதான் மயக்கத்துல இருக்கா. இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சுன்னா தன்னாக்குள்ள மயக்கம் தெளிஞ்சிரும், அப்புறம் நார்மலா ஆயிடுவா. சரியா? ஒரு 2-3 டெஸ்ட் எடுக்கணும், நான் எழுதி கொடுத்து விட்றேன். அந்த டெஸ்ட் எல்லாம் மட்டும் எடுத்துருங்க. நீ அழுவாத சரியா? இன்னும் ஒரு 2-3 நேரத்துல அவளே முழிச்சிருவா, கண்ணு முழிச்சு நார்மலா ஆயிடுவா, பயப்படாத. என்னோட உயிர் டாக்டர், என்னோட உயிர் என் கண்ணு முன்னாடியே கையில ரத்தத்தோட. ஐயோ, என்னால பாதுகாக்க முடியலையே, அவளை பாதுகாக்க முடியலையே. தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ கூட பாரு, நீ தான் காப்பாத்திருக்க அவளை. நல்ல நேரத்துக்கு கரெக்டான டைம்ல கொண்டுட்டு வந்திருக்க, அதனால தான் அவளை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அதனால அப்படிலாம் நினைக்காத சரியா? நீ பக்கத்துல இருந்து கொஞ்சம் பார்த்துக்க. நான் சில மெடிசன்லாம் எழுத வேண்டியது இருக்கு, நான் எழுதி கொண்டுட்டு வரேன். சரியா? மன்னிச்சிருடி நீலா, என்னால உன்னை பாதுகாக்க முடியாத கோலையாய் போய் நிக்கனடி. நான் இனிமேல் வீரனா இருந்தா என்ன, இல்லைன்னா என் உசுரையே நான் பறி கொடுக்க பார்த்துட்டேனே. என்ன மன்னிச்சிருடி. நீ என்ன நம்பி தானே வந்த, என்ன நம்பி வந்த உன்னை என்னால பாதுகாக்க முடியலடி. நீ ரத்த வெள்ளத்துல கிடக்கும் போது என் உசிரியை என்கிட்ட இருந்து அத்துக்கிட்டு போயிட்டு. என்ன மன்னிச்சிருடி, எல்லாம் என் தப்புதான், புத்தி மாறி போயிட்டேனே. நீ என்னமோ என்கிட்ட சொல்ல வந்த, நான் கேட்டிருக்கணும். கேட்டிருந்தேன்னா இந்த அளவுக்கு விட்டுருப்பேனா? இப்படி ஆயிருக்குமோ? நான் கேட்டிருக்கணும். என்ன நம்பி வந்த, நான் உன்னை பாதுகாக்க முடியலடி. இல்ல, என்னால உன்னை பாதுகாக்க முடியலடி. உயிரை என்னால பாதுகாக்க முடியலையே. நான் கோலடி. இதுக்காவாடி நான் உன் பின்னாடி சுத்தி வந்தேன். என்ன காதலி, என்ன விரும்ப, என்ன ஏத்துக்க, நீ இதுக்காக வாடி உன் பின்னாடி நான் சுத்தி வந்தேன். என் காதல் எனக்கு கிடைக்கிற நேரத்துல, என் உயிரை என்னோட சேர்ற நேரத்துல இப்படி என் உயிரை இழக்க பார்த்துட்டேன்னு மன்னிச்சிருடி நீலா. உன் நம்பிக்கை என்னால காப்பாற்ற முடியலடி. உனக்கு தகுதி இல்லாதவனா ஆயிட்டேனே நான். என்ன மன்னிச்சிருடி, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு நீலா, என்ன மன்னிச்சிருடி. நடக்காது. என் உயிரை கொடுத்தனால நான் உன்னை காப்பாற்ற வேண்டி, என் உயிரை கொடுத்தவனாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். உனக்கு இந்த மேல எதுவும் ஆக விட மாட்டேன். நீ என்ன மன்னிச்சிருடி நீலா. நான் கேட்டிருக்கணும், உன் பிரச்சனை என்னன்னு நான் கேட்டிருக்கணும். எல்லாம் ஏன் தப்புதான். இனிமேல் உனக்கு ஒன்றும் ஆகாதுடி. நான் உன்னை விட மாட்டேன்டி நீலா. என்ன மன்னிச்சிருடி. என்னால எந்த பாதுகாப்பு உங்க அக்காவுக்கு கொடுக்க முடியல, என்னால அவளை காப்பாற்ற முடியல. அக்கா சந்தோஷமா தானக்கா போனேன், மாமா கிட்ட உன் கதையில சொல்ல போறேன். இவ்வளவு சந்தோஷமா போனேன். என்னக்கா இது, உன்னை இந்த குளத்துலயே நான் பார்க்க ஆசைப்பட்டேன். நீ மாமா கூட சேர்ந்து ஜோடியா வீட்டுக்கு வருவேன்னு நான் ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தேனே. நீங்க இப்படி கிடக்குறியக்கா. அக்கா என்ன பாருக்கா. அக்கா எல்லாம் என்னாலதான். அவன் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தான், நான் கேட்டிருக்கணும். எல்லாம் ஏன் தப்புதான், என்னாலதான் நீலாவுக்கு இப்படி ஆயிட்டு. மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா, எங்க அக்காவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவன் உங்களுக்காக தாங்க வந்தா, உங்களுக்காக தான் வந்தா.
மாமா அக்காவுக்கு ஒன்றும் ஆகாது, அழுவாதீங்க. அக்கா உங்களை இந்த குளத்துல பார்த்தா நொறுங்கிடுவா. அக்கா உங்களை இந்த குளத்துல பார்த்தா நொறுங்கியே போயிடுவா. அழுவாதீங்க மாமா. உங்க ரெண்டு பேத்தையும் இப்படி பார்க்க வேணா வீட்டில் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆசையோட வந்தா எங்க அக்கா மாமாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலே. எல்லாம் என்னாலதான் நான் ஒரு கோலை. என் உயிரை கூட என்னால பாதுகாக்க முடியல. நான் கோலை. என் உயிரை அவ காப்பாத்தினா. அவ மானத்தை பத்தி கவலைப்படாம, அவ உயிரை பத்தி கவலைப்படாம என் உயிரை அவளை காப்பாத்தினா. ஆனா அவளுக்கு ஒண்ணுன்னு வரும்போது நான் புத்தி கட்டி நின்னுட்டேனே. என்னால தானே இவ்வளவு வந்துச்சு. நான் அப்பவே என்ன ஏதுன்னு கேட்டா, இப்படியே நிலாங்க வந்து இருந்திருக்க மாட்டா. அவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. என்னாலதான் எல்லாம். நீலம் மாமா மாமா அழுவாதீங்க மாமா. அக்கா ஒன்றும் ஆகாது, அழுவாதீங்க மாமா. அக்கா உங்களை இப்படி பார்த்தா கஷ்டப்படுவா மாமா. நீங்க தைரியமா இருங்க மாமா. அக்கா அக்கா நிலா 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 என்னடி ஆச்சு? உனக்கு என்னடி ஆச்சு? நிலா நிலா அங்க பாருடி, வள்ளி வந்திருக்கு. என்ன பாருடி நிலா நிலா. அக்கா அவளை எந்திக்க சொல்லுங்க அக்கா, அவளை எந்திக்க சொல்லுங்க, என்ன பார்க்க சொல்லுங்க. காலையிலேயே அவ்வளவு சந்தோஷமா கிளம்பி போனா. அவளை இந்த குளத்துல பார்க்கவா நாங்க வந்தேன். நிலா நிலா என்னடி உனக்கு ஆச்சு? நல்லா தானடி இருந்த. என்னடி இது? எல்லாம் என்னாலதான். அவன் நம்பிக்கை என்னால காப்பாற்ற முடியல. அவசர காப்பாற்ற முடியல. என்னாலதான் எல்லாம். டேய் அழுவாதடா, அழுவாதடா தம்பி. அவளுக்கு ஒன்றும் ஆகாது, அழுவாதடா. அவ கஷ்டப்படுவாடா உன்னை இப்படி பார்த்தா. அழுவாதடா, அவளுக்கு ஒன்றும் இல்லை, அழுவாதடா. என்னால முடியலக்கா. என் கண்ணு முன்னாடியே கை நிறைய ரத்தம் சொட்ட சொட்ட என்னால தாங்கிக்க முடியலக்கா. அந்த நிமிஷமே என் உயிர் போயிடக்கூடாதான்னு இருந்துச்சு எனக்கு. டேய் தம்பி அழுவாதடா, அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அதை பழிச்சிட்டாலும் அழுவாதடா நீ. சாரி சாரி. வீரா, எப்பா வீரா. சொல்லுங்கம்மா. ஏன்பா அந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க? கொஞ்சம் வெளியில வர வேண்டியதானே? எத்தனை நாளைக்கு இப்படியே உட்கார்ந்துருப்ப தனியா? இல்லம்மா, நீங்க போங்க, நான் வரேன். யாமலே இப்படி அழுதுகிட்டு கிடக்க? அந்த பிள்ளைக்கு தான் சரியாயிடுச்சுல. நீ எப்போதும் போல இரேன். ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, தூங்குறது இல்லை. உன்னை நினைச்சா அந்த அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு. யாமலே இப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்போதும் போலதான் இருக்கேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நான் எப்படி இல்லை நிம்மதியாக இருப்பேன்? பெத்த பிள்ளை ராவும் பகலும் கண்ணீரோடு இந்த ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தா எந்த தாய் தான் பார்த்து சந்தோஷப்படுவா? நான் சொல்றது கேளு, எப்போதும் போல இரு. உன் மேலே எந்த தப்பும் கிடையாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நடக்குது நடந்து தான் ஆகும். எல்லாம் விதி, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீ எப்போதும் போல இரு. இந்த அம்மாவுக்கு அதான் வேணும். என்னால எதையும் மறக்க முடியலமா. அவ என்ன நம்பி தானே வந்தா. ஆனா அவளை என்னால பாதுகாக்க முடியலையே. அதை நினைக்கும் போது தான் எனக்கு வேதனையா இருக்கு. இல்லை நடந்தது நடந்துட்டுல, இப்போ அதையே நினச்சிக்கிட்டு இருக்காத. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? நீ இப்படி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காத. போய் கொஞ்ச நேரம் ஆஃபீஸில் அப்பா கூட போய் இருந்துட்டு வா. அப்போ கொஞ்சம் உனக்கு எல்லாம் சரியாயிடும். இப்படி நீ ரூமுக்குள்ளேயே கிடந்தன்னா அதையே நினச்சி அழுதுகிட்டு இருப்ப. நீ கவலைப்படுறத பார்த்துட்டு இங்கே வீட்டில் உள்ளவங்கெல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கும். உங்கள் அக்கா உன்னை நினச்சி அவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்காகவாச்சு நீ பழையபடி இரு, அது போதும். இல்லம்மா, நான் இன்னைக்கு எங்கேயும் போறாக்கல இல்லை. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நான் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போறேன். நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும். இல்லை நான் சொல்லுறதை கேளு. 2 நாளாக இதே ரூமில் கிடந்து அழுதுகிட்டு கிடக்க. இங்கே இருந்தேன்னா மாறி மாறி அந்த நினப்பாக தான் இருக்கும். நீ அப்படியே கொஞ்சம் வெளியிலையாச்சும் போயிட்டு வா. அப்போ தான் கொஞ்சம் மனசு சரியாகும். இப்படி கிடந்தேன்னா கவலையாக தான் இருப்ப. அம்மா நீங்கள் போங்க, நான் அவனை கூட்டிகிட்டு வரேன். டே வீரா. அக்கா. டே எதுக்கடே பழுதுகிட்டு இருக்க? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல. அவன் நல்லா தான் இருக்கா. இதுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீ தேவையில்லாதெல்லாம் போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இப்படி ஒன்றை நீயே வருத்திக்கிட்டு இருக்கிற. இல்லக்கா, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். என்னாலதான் இவ்வளவு நடந்துச்சு.
டேய் வீரா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ ஏன்டா தேவையில்லாதெல்லாம் போட்டு யோசிக்கிற? இந்த பிரச்சனைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இல்லக்கா, அவ ஏதோ ஒண்ணு என்கிட்ட சொல்ல வந்தா, நான் சரியா காது கொடுத்து கேட்கல. அப்ப மட்டும் அவ சொன்னதை நான் கேட்டிருந்தேன்னா கண்டிப்பா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். என்னடா சொல்ற? அவளுக்கு பிரச்சனையா? என்ன? அதாக்கா தெரியல. அவ என்கிட்ட மாறி மாறி சொல்ல வந்தா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. நான் காது கொடுத்து கேட்கவே இல்லை. சரி, அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் யார் வந்தா? நான் தாக்கா ஃபர்ஸ்ட் போனேன். நான் போன கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவளே வந்தா. சரி, நீ அங்க யாரையாச்சும் பாத்தியா? யாராச்சும் புது ஆளு இல்ல வித்தியாசமான யாரையாச்சும் பாத்தியாங்க? இல்லக்கா, நாங்க பாத்துக்கிற இடத்துல அவ்வளவா ஆளுங்க இருக்காது. ஏன்னா நாங்க ஒரு 11 மணிக்கிட்ட தான் பாத்துக்கிடுவோம். அப்போ அந்த பக்கம் அவ்வளவா ஆள் இருக்க மாட்டாங்க. அது வயக்காட்டு ஏரியா. அங்க போய் எல்லாரும் காலையில தான் வருவாங்க வேலைக்கு. காலையில வந்து வேலையை முடிச்சுட்டு ஒரு 9-10 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. அப்புறம் 11 மணிக்கெல்லாம் அந்த பக்கம் எந்த ஆளும் இருக்காதுக்கா. அது மட்டும் இல்ல, பைக்கு கார்லாம் கூட அந்த சைடு வராது. அதுல பைக்ல நான் போறேன்னா அது நான் மட்டுமா தான் இருக்கும். வேற யாரும் அவ்வளவா அந்த பக்கம் பைக்ல வரமாட்டாங்க. ஆளு நடமாட்டம் அவ்வளவா இல்லைன்னு சொல்ற. அப்புறம் பைக்கு காரும் வந்த மாதிரி இல்லை. அப்புறம் எப்படி அங்கே ஆள் இருந்திருக்கும்? ஒருவேளை நீ போகிறதுக்கு முன்னாடியே அங்கே யாராச்சும் பதுங்கி இருந்திருப்பாங்களா? இல்லை நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராச்சும் அந்த பக்கம் வந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் தோணுச்சா? அது நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததுனால அங்க யாரும் வரா என்ன ஏதுன்னு நான் கவனிக்கலக்கா. நான் தான் சொல்றேனே, அந்த நேரத்துல நான் கவனமா இருந்திருந்தா இவ்வளவு நடந்திருக்காது. நான் கவனிக்கல. என்னடா ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா, கத்தியால குத்த வந்த ஆளை நீங்க பாத்தீங்களா? அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? முகத்தை என்னமோ நீ பாத்தியா என்ன? அவ பக்கத்துல நின்னதுனால நான் எதையுமே உணரலக்கா. அவளை மட்டும் தான் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு என்னங்கன்னு கத்துனா. என்ன அப்படின்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள இவன் கையில ஒரே ரத்தம். ஆனா அந்த கத்தியை தான் நான் பார்த்தேன். யாரு குத்துனான்னு எனக்கு தெரியாது. திரும்பி பாக்குறதுக்குள்ள யாரையுமே காணும். இவன் வேற கையில ரத்தம் ஒழிஞ்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். நான் அதோட ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். அந்த நேரத்துல யாரு குத்துனா, என்ன பிரச்சனை, என்ன எதுன்னு அந்த நேரத்துல என்னால கவனிக்க முடியலக்கா. என்னடா சொல்ற? சரி, அந்த கொலகாரன் ஒன்னு கொல்ல வந்தானா இல்ல நிலாவை கொல்ல வந்தானா? என்ன கொலை பண்ண வந்த மாதிரிலாம் இல்லக்கா. அவதான் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ ஒருவேளை அவளுக்கு தான் ஆபத்து வந்திருக்கலாம். அவளை கொலை பண்ணதானே வந்திருக்கலாம். உன்னையும் தாக்க வந்தா சரின்னு சொல்லலாம். ஆனா அவளை ஏன் கொலை பண்ண வரணும்? அவளுக்கும் அந்த கொலகாரனுக்கு என்ன சம்பந்தம்? அப்படி என்னதான் முக்கியமான விஷயம் சொல்ல வந்தா? அதை தனக்கா நான் கேட்கல. மாறி மாறி என்கிட்ட சொல்ல வந்தா ஏதோ பிரச்சனைன்னு. நான் எதையுமே கேட்கலையே. ஆனா ஒண்ணுக்கா, அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் நான் இருந்துச்சு, நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். குற்ற உணர்ச்சியிலே செத்து போயிருப்பேன். ஏய், முட்டாள் மாதிரி பேசாதடா. அதுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒன்றை கொலை பண்ண வரல. ஆனா அவ கையில காயம் பட்டிருக்கு. ஆனா ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்திருக்கா. அப்ப அவ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கா. அதை உன்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கா. ஆனா சொல்றதுக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கு. சரி, நீ இதை போட்டு குழப்பிக்காத. இதை நான் பார்த்துக்கிறேன். நான் அவகிட்ட பேசலான்னு நினச்சேன். ஆனால் அந்த நிலமையில ஒன்றும் பேச முடியல. நான் என்ன விஷயம் என்னன்னு அவகிட்ட கேட்டுக்கிறேன். சரியா? நீ போய் அவளை போய் பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வா. இப்படியே ரூமுக்குள்ளே கிடக்காதடா. எனக்கு கஷ்டமாக இருக்கும் நீ இப்படி பார்க்க. புரியுதா? நீ அழுதா அந்த அக்கா மனசு தாங்காது. நான் சொல்கிறத கேளு. நீ ரூமுக்குள்ளே அடைஞ்சிருந்தேன்னா ஒரே அந்த நினப்பாக இருக்கும். நீ அவளை போய் பார்த்துட்டு வா. அவன் என் மேல ரொம்ப கோபத்துல இருக்கா. நான் போனாலே என்கிட்ட பேச மாட்டேன்றா. மூச்சு தீட்டி வச்சுக்கிறான். நான் எவ்வளவு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், சொல்லி புரியவும் வச்சுட்டேன். ஆனா அவன் என் மூஞ்சிலே முடிக்க மாட்டேங்கிறாக்கா. டேய், அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அவளுக்கும் கொஞ்சம் பதட்டமாக தானே இருக்கும். சின்ன பிள்ளை, அதுலேருந்து வெளியில் வர வேண்டாம். நீ அதுக்காக கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. உன்கிட்ட பேசுவா. பேசாமல் எங்கே போயிடுவா? கொஞ்சம் அவளுக்கு டைம் கொடு. அதுலேருந்து அவள் வெளியில் வரட்டும். அப்புறம் நார்மலாக உன்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவா. நீ எதுக்கும் ஒரு போய் பாரு அவளை. பார்த்தா நல்லது தானே? சரியா? நீ அவள் கோவப்படுறான்னு இப்படி தள்ளியே இருந்தேன்னா அப்புறம் அவள் என்ன நினப்பா? அதனால் நீ மறுபடியும் ஒருக்கா போய் பாரு. பார்த்து அவகிட்ட பொறுமையாக பேசு. எல்லாத்தையும் புரிஞ்சுப்பா. சின்ன பொண்ணு தானே, புரிகிற மாதிரி எடுத்து சொன்னா அவளே புரிஞ்சுப்பா. என்ன மனம் மணக்குது பத்தியா? ஆமாட்டி, நல்லா மணக்குது பத்திக்க. ஆர்லிஸ்னாலே ஆர்லிஸ் தான். இதெல்லாம் பாலெல்லாம் கலந்து குடிக்க கூடாது. அப்படியே ஸ்பூனை எடுத்து ஒரு வாய் அள்ளி போட்டேன்னு நினைச்சுக்க, என்னமா இருக்கும் தெரியுமா? அப்படியாக்கா? ஏக்கா, நீ சொல்லும் போதே எனக்கு நாக்கில் எச்சி வடிது பத்துக்க. துறக்கா, சீக்கிரம் சாப்பிட்டுவோம். இருட்டி, பொறுமையா தானே திறக்க முடியும். ஏட்டியலா, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எக்கோ, அக்கா கேக்குறா பாரு. ஏட்டி, அவளுக்கு தெரிஞ்ச திங்க விட மாட்டாடி. அவட்ட சொல்லாத. அக்கா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவாக்கா. அதெல்லாம் பாத்துக்கலாம். உங்க அம்மா வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஏட்டி, உங்களை தான் கேட்டேன். அங்க என்ன பண்ணிட்டிய? ஒழுங்கு மரியாதையா சொல்லிருங்க. என்னட்டி பண்ணிட்டு இருக்கியே? அது ஒண்ணும் இல்லை நிலா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு இருக்கேலா?
ஆமா அது என்ன மணக்குது? எக்கோ கண்டுபிடிச்சிட்டா. அது ஒண்ணு இல்லடி, அது இந்த ஹாஸ்பிடல் யூஸ் பண்றாங்கல பெனாயில், அதோட வாடை. ஆமாடி, பெனாயில் வாடை தான். வேணா 2 பாட்டில் வாங்கி தரேன், குடிக்கிறியா? ஒழுங்கு மரியாதையா சொல்லு. அது ஆர்லிஸ் தாடி. என்ன கண்டுபிடிச்சிட்டா? எக்கோ நான் தான் சொன்னேனே அவ கண்டுபிடிச்சிருவானே. இப்ப பாரு அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருவா. அவ கிடக்குறாடி. ஆமாடி, ஆர்லிஸ் தான். என்ன இது ஆர்லிஸா? அடியா அது எனக்கு வந்ததுடி. ஆனா நீங்க 2 பேரும் தின்னிட்டு இருக்கீங்க. யாருக்கு வந்தா நெட்டி? உனக்கு வந்தானே எனக்கு வந்தானே. நீ ஆஸ்பத்திரி சேர்ந்த நாள்ல இருந்து நான் அங்கதான் இருக்கேன். நீ நாச்சு பெட்டில படுத்து ரெஸ்ட் எடுக்க, நான் அந்த தரையில படுத்து தூங்குறேன். அப்ப யார் டயர்டா இருப்பா? நான் தான் டயர்டா இருப்பேன். அப்ப நான் தான் ஆர்லிஸ் குடிக்கணும் பாத்துக்க. உனக்கு தான் புழுக்க சேருதுலடி. அப்புறம் என்ன, நாங்க 2 பேரும் தான் டயர்டா இருக்கோம், அதனால நாங்களே தின்றோம். நீ நாங்க தின்றத மட்டும் வேடிக்கை மட்டும் பாரு, அதுவே உனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் ஆயிடும். ஓகேவா? கொல்ல பண்ணிருவேன் பாத்துக்க. மரியாதையா ஆர்லிஸை கீழே வச்சிரு. இவங்க சொன்ன உடனே கீழே வைக்காங்க. சரிதான் பாட்டி. ரூபி நம்ம திம்பமா? சரிக்கா, சீக்கிரம் துறக்கா. இந்தா காட்டு. ஆஹா என்ன டேஸ்டா இருக்கு பத்தியாக்கா. பத்தியாடி என்ன டேஸ்டா இருக்குன்னு. இதுக்குதான் ஆர்லிஸை அப்படியே சாப்பிட்டாட்டி நல்லா இருக்கும். நல்லா தானே இருக்கும், ஏன்னா அது ஓசி ஆர்லிஸ் இல்ல, அதனால நல்லா தான் இருக்கும். இப்படிதான் நீ சொன்னா ஆர்லிஸ் ஓட்ட தந்துருவேன். போடி எட்டி, உன்னை நான் இப்படி திட்டுறேனே, அப்ப வச்சு அந்த ஆர்லிஸை கீழே வைக்கிறியாட்டி? கூடட்டிக்கிட்டே அது எனக்கு வந்து ஆர்லிஸ். எட்டி ஏக்கா பாவமா இருக்கு, அழுதுற போற, குடுக்க அவளுக்கு கொஞ்சம். யாரு இவளா பாவம்? நமக்கு முன்னாடியே ஒரு பாட்டில் ஆர்லிஸ் முடிஞ்சிட்டு தான் இருக்கா. என்னக்கா சொல்லுங்க? ஆமாட்டி, 2 பாட்டில் ஆர்லிஸ் வந்துச்சு. அது ஒரு பாட்டில் ஆர்லிஸ் தின்னுட்டு தான் உட்காந்துருக்கு இப்படி முடிச்சுக்கிட்டு. அதான் இதையும் கேக்கு. எக்கோ நீ சரியான ஆள் தான் பாத்துக்க. இந்த பாருடி, அது எனக்கு வந்தது, அப்ப நான் என்ன திம்பேன்? உன்ன டாக்டர் ஜூஸ், பழம், பால் இதுதான் குடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்லிஸ்லாம் திங்க சொல்லலடி. ஆர்லிஸ்லாம் ரொம்ப திங்க கூடாது, அப்புறம் உனக்கு மூளை வளராது பாத்துக்க. ஆர்லிஸ் தின்னா மூளை வளராதுன்னு யார்ட்டி சொன்னா? யார் சொன்னாடி? அதான் நான் சொல்றேன்ல, யாராச்சும் ஒரு ஆள் சொன்னா போதாது. அதனால ஆர்லிஸ்ல நீ திங்க கூடாது, அதான் நான் சொல்லிட்டேன்ல. யாருக்கெல்லாம் உனக்கு மண்டையில மூளை கம்மியா தான் இருக்கு, இதை தின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும் பாத்துக்க. என் மண்டையில மூளை இல்லைன்னு நீ சொல்ற, இதை தின்னா மூளை வளராது. இப்ப நீ இதை தின்னா உனக்கு மூளை வளர்ந்துருமோ? மூளை வளர்றது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ வளரு சரியா? அதுக்கப்புறம் நீ மூளை வளர்றத பத்திலாம் பேசலாம். நீ என்ன சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உனக்கு இந்த ஆர்லிஸ் கிடையாது பாட்டி, நம்ம சாப்பிடுவோம். என்ன டேஸ்டா இருக்கு பத்தியாடி. ஆமாக்கா செம டேஸ்டா இருக்குது. ஏட்டியலா என்ன வெறுப்பேத்த தரட்டி இவ்வளவு பண்றியா? ஆர்லிஸ் குடுங்கடி. எக்கோ அழுகுறவே செஞ்சிட்டா. அவ என்ன பண்ணா நமக்கு என்னடி, நீ பேசாம தின்னு. எம்மா நிலா. ஆஹா தாய்க்குள்ள வந்துருச்சு. ஏட்டி ஏட்டி ஒளிச்சு வீட்டி. என்னம்மா இதுல பால் இருக்கு, குடி. எனக்கு வேண்டாம். ஏன் என்ன? எனக்கு ஒன்றும் வேண்டாம், அவகிட்டே கொடுங்க அந்த பாலை. ஏண்டி அழுவுற, என்னாச்சு? எக்கா போட்டு கொடுத்துட்டாக்கா. எனக்கு ஆர்லிஸ் தர மாட்டேன் நீ. இப்ப பாருங்க டீ. என்னாச்சுடி, ஏண்டி அழுவுற? எனக்கு ஒன்றும் வேண்டாம். எக்கா எப்படி மாட்டி விடுறாங்க பாருக்கா. ஆஹா புள்ள பிச்சு என்னமா வேலை பார்க்கணும் பாரு. இப்ப அத்தை நம்ம 2 பேத்தையும் உரிச்சு எடுக்க போறா. ஏட்டி என்னன்னு சொல்லு, ஏன் அப்படி இருக்க? நான் போகும்போது நல்லா தானே இருந்த. எனக்கு வாங்கின ஆர்லிஸே இவ்வளவு 2 பேரும் எடுத்து திருடி தின்றாளுவா. நான் கேட்டதுக்கு எனக்கு கொடுக்கவே மாட்டேன்றா. அத்தி தாய்க்குளம் முறைக்குதே. ஏட்டி உங்க 2 பேத்தையும் என்னட்டி சொன்னேன்? நான் வெளியில பால் வாங்க போறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு தானே சொன்னேன். ஆமா, அவளோட ஆர்லிஸை எதுக்குடி எடுத்து தினியா? அவ ஆஸ்பத்திரியில சேர்ந்திருக்காளா இல்ல நீங்க ஆஸ்பத்திரியில சேர்ந்திருக்கீங்களா? அத்தை என்னட்டி அத்தை சொத்தன்னுகிட்டு இருக்கா? எம்மோ சும்மா தான் எடுத்து தின்னோம். ஒரு பொருளாச்சும் வைக்க உறுதியலாட்டி 2 பேரும் அவளுக்கு என்ன வாங்கிட்டு வந்தாலும் தூக்கி தூக்கி தின்னுறிய. ஏன்டி இந்த வேலைலாம் பாக்குறியா? ஆமா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போகல? அங்கே யார் போய் வேலை பார்க்கா? எங்க அம்மா தான் நீலா வீட்டுக்கு வந்த அன்னைக்கு வந்தா போதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருப்பா. ஏன்னா நீ வீட்டில் படுத்துற பாடு அப்படி, அதான் இங்க துரத்தி விட்டுருக்கா என்ன படுத்துட்டுன்னு. எப்படி என்னை அடி மாட்டி விடுற? இருடி உனக்கு வச்சிருக்க ஆப்பு. இந்த பாருங்கட்டி, ஒழுங்கு மரியாதையா வெளியில ஓடிருங்க, இல்ல 2 பேர் தோலை உரிச்சிருவேன் பார்த்துக்கங்க. பச்சை புள்ள உடம்பு முடியாம வந்து பெட்டில் கிடக்கா, அவளை படுத்தவா சரிய? இவ பச்சை பிள்ளை, இவ எவ்வளவு பெரிய ஆளு எங்களுக்கு தெரியாது. இரு உனக்கு வச்சிருக்கேன். சரிதான் போங்கட்டி. அம்மா நிலா. என்னம்மா? இந்த பாருமா, இன்னைக்கு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, அதனால நான் பில்லு எவ்வளோ ஆச்சுன்னு என்னன்னு பார்த்துட்டு கெட்டிட்டு வந்துடுறேன் சரியா? அப்புறம் கொஞ்சம் உனக்கு மாத்திரை வேற வாங்க வேண்டியது இருக்கு, அதையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சரிம்மா. உங்களை தான் சொல்லுதேன், எல்லாத்தையும் எடுத்து வைங்க, வீட்டுக்கு போகணும்.
அத்தை இன்னைக்கு போக வேண்டாமே, 2 நாள் இருந்துட்டு போமா. ஏண்டி இங்கே என்ன விருந்துக்கா வந்திருக்கோம் 2 நாள் இருந்துட்டு போவா? இருக்க ஆஸ்பத்திரி பில்லு ஏறிக்கிட்டே இருக்குது. நீ வேணா 2 நாளைக்கு இருந்துட்டு வா, நாங்கள் எல்லாரும் போகிறோம். வேணா உங்கள் அம்மா வர சொல்லட்டுமா துணைக்கு? வேண்டாம் வேண்டாம், நானே வீட்டில் உள்ளவங்களுக்கு பயந்துட்டு தான் இங்கே வந்து கிடக்கேன். சரிதா, நான் போகும்போது உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன். நிலாவுக்கு சரியானதுக்கு அப்புறம் நான் போய்க்கிறேனே. எதுக்கு உங்கள் வீட்டுக்கு போக மாட்டேங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. வீட்டுக்கு போனால் வேலை பார்க்கணும், அதுக்கு மேட்சப்பட்டு தானே. அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன? இந்த ஆஸ்பத்திரியில் இவளை சேர்த்த மாதிரி இல்லை, உங்கள் 2 பேரையும் சேர்த்த மாதிரி தான் இருக்குது. வீடாக்கி வச்சிருக்காள் ஆஸ்பத்திரியை. ஏம்மா நீ இந்த பாலை குடி. இவ்வளோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத, இவ்வளோ பைத்தியம் பிடிக்க வச்சிருவாளுவோ. நீ இந்த பாலை குடிச்சிட்டு இரு, நான் போய் கீழே போய் பில்லை கட்டிட்டு மாத்திரை வாங்கிட்டு வரேன். சரிம்மா. எனக்கு காட்டி யாரில் தர மாட்டேன்னு சொன்னியா? சிரிக்க வச்சையிட இருட்டி, எங்களுக்கு டைம் வராமலா இருக்கும், அப்ப பாத்துக்கிறேன்டி. ரூபி அக்கோ, நம்மள மாட்டி விட்டால, இன்னைக்கு செத்தா. என்னடி திடீர்னு உன் வாய் நிறைய பல்லா இருக்கு, என்ன? ஐயோ, அதை நினைச்சேன் சிரிச்சேன். என்ன தெரியும் நினைச்ச? ரூபி, நீனே எதுக்கு சிரிக்கிற? ஒழுங்கா சொல்லுங்க டி. போக போக தெரியும். என்னாச்சு இவ்வளவுக்கு? ஏட்டி ஒழுங்கா சொல்லுங்க, எதுக்கு இப்ப பல்ல கட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிய? அக்கடச்சூடு எங்க பக்கம் சொல்ற? நிலா, ஹாய் மாமா. யாருக்கு மாமா? இன்னொரு தடவை நீ மாமான்னு கூப்பிட்ட உன் வாயை உடைச்சிருவேன். எட்டி ரூபி, இப்ப பாருக்கா இவ படுற பாட்டை அம்மா கிட்ட எப்படி போட்டு கொடுத்தா. இப்ப பாரு மாமா, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியா? ஆமா மாமா, செம்ம சூப்பரா இருக்கீங்க, அப்படியே ஹீரோ மாதிரி இருக்கீங்க. மாமா எப்போதுமே ஹீரோ தானே, அப்படித்தான் இருப்பேன். அதுவும் ஸ்பெஷலா இன்னைக்கு உன்னை பார்க்க வந்திருக்கேனா, அதான் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கேன். என்ன இதோ எட்டி, உன்னை இப்பதான் சொன்னேன் யாரையும் மாமான்னு கூப்பிடாதேன்னு. நான் யார வேணா மாமான்னு கூப்பிடுறேன், உனக்கு என்னடி? எட்டி, அவனுக்கு மாமான்னு கூப்பிடுறதுன்னு ஆசையா இருக்கு, அதனால கூப்பிடுறா. உனக்கு என்ன? யாரடி மாமா? அவனுக்கு நமக்கு என்ன இருக்கு? அவனை ஏன்டி மாமான்னு கூப்பிடணும்? உனக்கு பிடிக்கலன்னா நீ கூப்பிடாத, அவளுக்கு பிடிச்சிட்டு அவ கூப்பிடுறா. அவ கரெக்டா ரூபி, நீ கூப்பிடு. ஆனா மாமாங்கிற வார்த்தை இவ்வளவு அழகா இருக்குன்னு நீ கூப்பிட போதா தெரியுது. நீ கூப்பிடு. எக்கோ, புகைய ஆரம்பிச்சிருச்சு. பிரியாட்டி, எட்டி சீக்கிரமா ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணு. எதுக்கு டி? அது ஒண்ணு இல்ல டி, திடீர்னு இங்க ஏதோ கழுகுல வாட அடிச்சு தகன்னு எரியும் போல. அதான் முன்னாடியே ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னு நினைச்சுக்க, அவங்க வந்து அமர்த்திடுவாங்கல்ல. உன்னை கொன்னு குழியில இறக்கிடுவேன் பத்துக்க, ஒழுங்கா ஓடி போயிரு. ரொம்ப எரியுதோ? கோவத்தை கிளறிடாத சொல்லிட்டேன். ஏக்கா அவ கிடக்கா. மாமா வாங்களே, உட்காருங்க. வந்ததுல இருந்து நின்னுகிட்டே இருக்கியே. ஏக்கா கொஞ்சம் கீழே இறங்கு, மாமா உட்காரட்டும். ஏட்டி ஒழுங்கா நின்று பத்துக்க. இந்த 3 நாளா படுத்தே தானே கிடக்குற, அப்புறம் என்ன? கீழே இறங்கு, மாமா பாவம் கால் வலிக்கு நடந்து வந்திருக்கோம். அவளை கீழே இறக்கி விட்டுட்டு நான் உட்காந்தா அது சரி வருமா? அது சரி வராது. வேணா என் மடியிலனா இருக்க சொல்லு உங்க அக்காவை. வாயே மடியிலனா உட்காந்துக்கீங்க. குன்றுவ சொல்லிட்டேன் பத்துக்கங்க. ஒழுங்கு மரியாதையா வெளியில போங்க. உங்களை யார் உள்ள விட்டா? என்ன மடியில உட்காந்துக்கிறியா? கொலை பண்ணிடுவேன் பத்துக்கங்க. எனக்கு எந்த பிரச்சனை இல்ல. பூவை சுமக்க யாருக்காச்சும் வலிக்குமா சொல்லு? அதுவும் எனக்கு பிடிச்ச பூனி பூ இல்ல, பூந்தோட்டம். என்ன மாமா மடியில உட்காந்துக்கிறியா? மாமா கவிதை சூப்பர். ஆமாண்டா தம்பி, இவ்வளவு அழகா கவிதை சொல்ற. உனக்கு கவிதை எழுத தெரியுமா? என்னம்மா என் தம்பி கவிதை சொன்ன பத்தியா? மண்டையை ஒட்டச்சிருவேன் பத்துக்க. மாமா நீங்க இப்பவே இவ்வளவு அழகா இருக்கீங்களே, அப்ப காலேஜ் படிக்கிறப்போம்லாம் பொண்ணுங்கள்லாம் நிறைய சுத்தி சுத்தி வந்திருப்பாங்களே. பொண்ணு
ச்சே, அதெல்லாம் மறக்க முடியுமா? மாமா பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்தி 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 வருவாங்க தெரியுமா? என்ன மாமனுக்கு தான் ஒரு பொண்ணையும் பிடிக்கல. எக்கோ வேற 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 மாதிரி. ச்சே, நான் உங்க அக்காவை தவிர எந்த பொண்ணையும் இது வரைக்கும் ஏற எடுத்து பார்த்தது கிடையாது தெரியுமா? என்ன இருந்தாலும் உங்க அக்காவை மாதிரி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்லைன்னா பாத்துக்கீங்க. பொறுக்கி பய எப்படி பேசுறான் பாரு. ஆமாட்டி, உன்ன மாதிரி ஒரு அழகிய நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை பத்துக்க. நீ அழகி இல்லடி, பேர் அழகி. என்னோட அழகான பூந்தோட்டண்டி. ஐயோ மாமா என்னமா ரொமான்ஸ் பண்றீங்க. ச்சே, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல பாத்துக்கங்க. ஒழுங்கா ஓடிரு ஓடிரு சொல்லிட்டேன், கட்டுப்பை ஏத்திராத ஓடிரு. இட்டி அவ உண்மையை தானே சொன்னா. என் தம்பியை பாருட்டி, அழகே பேர் அழகே காதல் மண்ணே, என்ன அழகா வெள்ள வெள்ளேன்னு இருக்கான் பாரு. இப்படி ஒரு மாமன் யாருக்கிட்டே கிடைக்கும்? அது அவளுக்கு கிடைச்சிருக்கு, உனக்கே பொறாமையா இருக்கு. உனக்கு கூப்பிட பிடிக்கலனா நீ கூப்பிடாத, அவளுக்கு பிடிச்சிருக்கு, நீ கூப்பிடுடா ரூபிச்சலாம். மாமா நீங்க உண்மையிலே ரொம்ப கலரா இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு தான் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க. அப்படியா? ஆமா, நானும் நினைச்சேன் பத்துக்க. ஆனா உங்க அக்காவை முன்னாடியே பாத்துட்டேனா, அதான். அதுக்கு முன்னாடி உன்னைய பார்த்தேன்னா கண்டிப்பா நான் உன்னைய என்ன இருந்தாலும் என் நிலா அளவுக்குலாம் யாரும் வர முடியாது. என் நிலா வந்து அழகி, அதெல்லாம் அழகி இல்ல, அவ பேர் அழகி. இந்த உலகத்திலேயே அவள மாதிரி ஒரு அழக யாருமே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவகிட்ட அழகு குட்டி குட்டி கிடக்கும், அழகான பூ மாதிரி. என்ன இருந்தாலும் அவ அளவுக்குலாம் யாரும் வர முடியாது. கால் தூசி அளவு கூட வர முடியாது. என்ன சொல்லும்? என் கோவத்தை கிளப்பிடாதீங்க. ஒழுங்கா எல்லாரும் வெளியில போயிருங்க சொல்லிட்டேன். இவா ஒருத்தி தானும் இருக்க மாட்டா தலையும் இருக்க மாட்டா. யாரு போறாங்களோ இல்லையோ, நீ ஃபர்ஸ்ட் வெளிய போட்டி. ஏன் நாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் மாமா தூக்கிச்சு கொஞ்சமா போற? ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. அவ இப்படித்தான் எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ள வைக்க மாட்டா, அப்படியே வெளியில சொல்லிடுவா. நான் உங்களை கொஞ்சிறேன்னு சொன்னேன். எனக்கு வெக்கமா இருக்குடி. என்னடி எதையுமே மனசுக்குள்ளேயே வச்சுக்க மாட்டேங்க, இதெல்லாம் இப்படியா சொல்லுவாங்க? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குப்பா. உன் அக்கா வேற இருக்கு, உன் தங்கச்சி வேற இருக்கா, இப்படியாட்டி பேசுவ? புரிடி, அவங்களும் வெளியில போய்கிட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏன் அவசரப்படுற? அவளை மாட்டினியா இன்னைக்கு கண்டிப்பா உன்னை விடுவிக்க மாட்டாண்டி. என்னக்கா சி, மாமாவை பாரு எவ்வளவு வெக்கப்படுதாங்கன்னு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை பத்துக்க. அது அழ ஆரம்பிச்சிட்டாலே, இதுக்கு மேல ஏதாச்சும் சொன்னா கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிடுவான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல நிலா, நம்ம இப்ப இல்லைன்னா அப்புறமா கொஞ்சம் கொலை பண்ணிடுவேன் பத்துக்கங்க. மாமா நீங்க சொல்றதும் சரி. இந்த அக்காவுக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை பத்துக்க. கூச்சம் இருந்திருந்தா அன்னைக்கு நைட் அப்படி பண்ணிருப்பாளா? அதுவும் தங்கச்சி இருக்கா தெரிஞ்சுக்கிட்டே அப்படி பண்ணிருப்பாவா? அத்தி முறைக்கிறாளே அக்கா, இதுக்கு மேல நின்னோம் அப்புறம் அவ்வளவுதான், நம்ம தோலை உரிச்சிருவா. முடியாம நம்ம ஓடி போயிடும். வீட்டுக்கு வாங்கட்டி உங்களுக்கு வச்சிருக்கேன். உங்களுக்கு என்னதான் வேணும்? எதுக்கு மாறி மாறி வந்து என்ன தொல்லை பண்றீங்க? எனக்கு உங்களை பிடிக்கல, எத்தனை தடவை சொல்ல? பாருடி நிலா, என் மேல தப்பு இருக்கு. நான் உங்ககிட்ட அதுக்காக எவ்வளவோ மன்னிப்பு கேட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருடி, அதுக்காக என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாதடி. நீ ஒவ்வொரு தடவையும் பிடிக்கலன்னு சொல்லும் போது அப்படியே செத்து போயிடலாம் போல இருக்குடி. ஏன்டி இப்படி இருக்கா? அன்னைக்கு ஏன் மேலதான் தப்பு. நீ வந்து என்கிட்ட சொன்னப்பவே நான் கேட்டிருக்கணும். அது கேட்டிருந்தா அன்னைக்கு உனக்கு அப்படி நடந்திருக்காதுதான். நீ என்ன மன்னிச்சிருடி. இதுக்கு மேல என்னால எப்படி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியும்? ஏன்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன் உன்னைய. சொன்னா கேளுடி, இப்படி பேசாதடி. என்னால நீ இல்லாம வாழ முடியாது நிலா. ஐயோ உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு நீங்க வேண்டாம், எனக்கு உங்களை பிடிக்கல. உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கங்க. என்ன தயவு செய்து தொல்லை பண்ணாதீங்க. நீங்க மாறி மாறி வந்து இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தீங்க, அப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணிப்பேன். ஏய் நிலா, என்னடி இப்படி பேசுற? ஏன்டி இப்படி என்ன வார்த்தையால சாகடிக்கிற? என்னால முடியலடி. நான் பண்ணது தப்புதான். அன்னைக்கு நீ சொல்ல வந்ததை நான் கேட்டிருக்கணும். அப்ப கேட்டிருந்தேன்னா உனக்கு இப்படி ஆயிருக்காது. நான் இந்த குற்ற உணர்ச்சியிலே செத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன இவ்வளவு பெரிய வார்த்தை? நீ என்னோட உயிரடி. உன் கூட எப்படிலாம் வாழணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். ஆனா நீ ஏன் இப்படி என்ன சாவடிக்கிற? இப்போ உனக்கு நான் என்ன தண்டி பண்ணணும்? நான் என்ன பண்ண நீ சந்தோஷமா இருப்பேன்? நான் உங்களை பார்க்க விரும்பல. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க தயவு செய்து என்ன பார்க்க வராதீங்க. உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கோங்க. என்ன தொல்லை பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க என் கண்ணு முன்னாடி வந்து நின்னீங்க, அப்புறம் நான் சொல்ல மாட்டேன், பாத்துக்கோங்க. ஏனிலா, அப்படி எதுவும் சொல்லிடாதடி. என்னால தாங்கிக்க முடியாது. உன் கூட சந்தோஷமா வாழணும்னு தாண்டி ஆசைப்பட்டேன். உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் ஆசைப்படல. உன் கூட சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னு தாண்டி நான் நினைச்சேன். என்னோட உயிரடி, என்னோட புதையல்.
உன்னை பத்தி நான் பாதுகாக்கணும், உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும், உன்னை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு தாண்டி நினைச்சேன். உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் ஒரு காலமும் நினைச்சது இல்லை. அன்னைக்கு ஏதோ என் புத்தி தடுமாறிடுச்சு. தப்புதான், என்ன மன்னிச்சிரு. இப்பவும் சொல்ற, நீ இருக்கிற மனசுல, நீ வாழ்ற இந்த இதயத்துல யாருக்கும் இடம் இல்லை, நீ மட்டும்தான். நான் சாகுற வரைக்கும் ஒன்ன மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில ஒருத்தினா அது நீ மட்டும்தான். ஒன்னு தவிர நான் எந்த பொண்ணையும் நினைக்க மாட்டேன். நான் இல்லாம தான் நீ சந்தோஷமா இருப்பேன்னா நான் இனிமேல் உன் வாழ்க்கையில வர மாட்டேன். எங்கேயோ தூரமா இருந்து நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துக்கிட்டே நான் வாழ்ந்துக்கிறேன். உன்னை எப்போதுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டே நீலா, என் வார்த்தையால கொன்றாத. யாருக்கையில நான் குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருக்கேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுடி. என்ன மன்னிச்சிடடி நீலா. இனிமேல உன் கண்ணு முன்னாடி நான் வர மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்களை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல. என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க. என் ஆசைக்காக உங்க உயிரை இழக்க நான் தயாரா இல்லை. உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. என்னால எதுவும் சொல்ல முடியல. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல வந்ததுக்கே உங்களுக்கு அப்படி ஒரு ஆபத்து வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் நினைக்க ஆயிருந்தா, ஐயோ என்னால வாழ்ந்திருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு நீங்க வேணும். உங்க கூட நான் வாழலனாலும் நீங்க உயிரோட இருக்கிறத பார்த்துக்கிட்டே நான் வாழ்ந்துக்கிறேன். ஆனா உங்களை இழந்துட்டு என்னால இந்த பூமியில வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க மனசை காயப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு எதுவுமே கொடுத்து வைக்கல அந்த கடவுள். எனக்கு எதையுமே கொடுக்கல. எல்லாத்தையும் அந்த கடவுள் என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டான். எனக்கு எதுவுமே இந்த பூமியில சொந்தம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எப்போதும்